ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யவா கிச்சன். வாங்க யவா கிச்சனுக்கு. இப்போ என்ன நான் கீரை கடை வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கீரை கடை வச்சிடல, இது மருத்துவ கடை. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த 3 வகையான பெஸ்ட் மெடிசன் யூஸான, அதாவது 3 வகையான மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். இது துளசி. எங்களுக்கே தெரியாதான் கேட்டிங்கன்னா இதில் அபூர்வ தன்மை இருக்குது. நான் சொல்கிறேன், இது கீழாநெல்லி, எங்கேயும் கிடைக்காத ஒரு கீழாநெல்லி. இது மருதாணி. 3 வகையான மூலிகையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு துளசியை பற்றி பார்க்கலாம் வாங்க. துளசி பாருங்கள், பேரே துளசி. இந்த பாருங்கள், துளசியிலே 2 வகையான துளசி இருக்குது. கருந்துளசி ஒன்று, நல்ல துளசி ஒன்று. இது நல்ல துளசி நம்மளோட கோல்டு, காஃபு, தொண்டை இருமல், டிபி, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ வகையான பெனிஃபிட் இருக்கோ அவ்வளோ வகையான பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள் இருக்குது இந்த துளசியில். இந்த துளசியை நம்ம வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டு வர நம்ம அஜீரண கோளாறு சரியாகும். இதை இப்படி ஒரு 4 இலையாக பிச்சு இப்போ வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மோஷனில் ஸ்மெல் வராது, வாய் துர்நாற்றம் வராது, மவுத் ரெஃப்ரெஷ் கண்டென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இதை நம்ம சாப்பிட்டு வர நம்ம குடலில் மலைக்குடலை சுத்தம் பண்ணும், மோஷன் பாட்டை கிளியராக வச்சுக்கும். அது நம்ம உடம்புல இருக்கிற கிருமியோட எதிர்த்து போராடும். இந்த துளசி வேறு எதுக்கு அப்படி யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா, நம்ம கேஸ்ட்ரிக்னால் நம்ம ரேண்டெக் வாங்கி போடுவோம், நம்ம எதாவது வாங்குவோம். அதெல்லாம் இயற்கையாக இருக்கிற இந்த துளசியை நான் சாப்பிட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை போயிடும், டைஜஷன் ப்ராப்ளம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த துளசியை அரைச்சி மூஞ்சில் பூசிட்டு வந்தோம்னா பிம்பிள்ஸ் போயிடும். இந்த துளசியை நம்ம சாப்பிட்டு வர நம்ம உடம்புல நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த துளசியை வெறும் தண்ணியில் நல்ல ஹாட் வாட்டரில் சுட வச்சு இதை அப்படியே போட்டு அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ஆவீங்க. சரி, இந்த துளசி எங்கே கிடைக்கும்னா வீட்டிலே வாங்கி செடி விற்கும், வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள சந்தையில் கிடைக்கும். அப்படி இல்லை நாட்டு மருந்துகளை அப்படி கிடைக்காதவங்க சிட்டியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணி பொடியை வாங்கிக்கோங்க. ட்ரை துளசி பவுடர் வாங்கிக்கோங்க. இதில் எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அந்த எண்ணெய் தான் நம்ம பர்ஃப்யூமில் யூஸ் பண்ணுறாங்க, எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த துளசியை என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலலாம் இதை சோப் தயாரிக்கிறாங்க. அதனால் படை, சூரி, சரங்கு, இந்த சம்மர்னால் வரக்கூடிய அத்தனை நோயும் குணமாக்கும். துளசி ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. நுரையீரலில் இருக்கிற நாள்பட்ட சளியை வெளியேற்றும். குழந்தைக்கு சளினா டாக்டரை கூப்பிட்டு போவீங்க, ரொம்ப சளியாக இருந்ததுன்னா டாக்டரை கூப்பிட்டு போவீங்க. கிராமத்தில் உள்ளவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்க. இந்த துளசியை அப்படியே அரைச்சி குழந்தைங்களுக்கு ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் போடுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 4 வயசு குழந்தைக்கு மேலே உள்ளவங்களுக்கு. கை குழந்தையும் நீங்கள் டாக்டருக்கு கூட்டிகிட்டு போகலாம். அந்தமாரி உள்ளவங்க போட்டாலே இது வாரத்துக்கு போட்டால் சளியை அறுத்து தள்ளிடும். சரி, ஓகே, துளசி பார்த்துட்டோம். அடுத்து கீழாநெல்லி. எங்கேயும் கிடைக்காத அபூர்வ மூலிகை தான் இந்த கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி வயல்வெளி ஓரங்களில் தான் கிடைக்கும். கீழாநெல்லி சில பேருக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அமேசானில் தான் நீங்கள் பவுடரை வாங்கணும். இந்த கீழாநெல்லியில் சொல்ல முடியாத வைட்டமின்களும் சத்துக்களும் இருக்குது. இப்போ நம்ம உடம்புல மிக முக்கியமான பாட்டு கல்லீரல் தான், லிவர் தான். ஒரு மனுஷனுக்கு என்ன போனாலும் சரியாக்கிடலாம். ஆனால் ஒரு லிவரில் ஒரு பிரச்சனைனா அந்த மனுஷனுக்கு குணமாக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா ஹார்ட்டை கூட மாற்றிடுறாங்க, ஹார்ட்டை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ கிட்னியை கூட மாற்றிடலாம். ஆனால் கல்லீரலில் மாற்றினா கூட இருக்க முடியாது. இந்த கல்லீரலில் இப்போ எவ்வளோ முக்கியம் லிவர். அப்போ அந்த லிவரை பாதுகாக்கிறதுல, லிவரில் உள்ள அனைத்து நோய்களையும் கூட இப்போ லிவர் கேன்சர்லேருந்து நான் சொல்கிறேன், அந்த அதாவது பில்ட்ரிபின் கம்மியாக இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த கீழாநெல்லி தாங்க. எல்லாருமே, அதாவது யூஎஸ் அசோசியேஷனே இதை பரிந்துரை செய்திருக்காங்க. இந்த கீழாநெல்லி பெஸ்ட் மெடிசன் கல்லீரலில் குணமாக்குறது. இந்த கீழாநெல்லியை நம்ம அரைச்சி ரொம்ப மஞ்சக்காமலை முத்தி போயிட்டு இல்லை மஞ்சக்காமலை இருக்க தெரிஞ்ச கிராமத்துலாம் இந்த கீழாநெல்லியை சாப்பாடோட இதை அப்படியே கலந்து அப்படி கொடுப்பாங்க. ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் இதில் பிலிபீன் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கசக்கும். ஆனால் அது அவ்வளோ நல்லது.
இது உடம்புல அவ்வளோ நல்ல சிறுநீரத்தை பாதுகாக்கும். இப்போ டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இந்த கீழாநெல்லியை சாப்பிட்லாம். இதை மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க, டெய்லிலாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னா வீக்லி வந்து மந்த்லி 2 சாப்பிட்லாம், வீக்லி ஒன்ஸ் கூட சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் வந்து 15 days ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது தான். இந்த கீழாநெல்லி வந்து சொல்ல முடியாத சத்துக்கள் இருக்குது. கல்லீரலில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் குணமாக்கக்கூடியது, சிறுநீரத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் குணமாக்கக்கூடியது. ஒரு மனுஷனுக்கு லிவர் முக்கியம், கிட்னி முக்கியம், நீங்கள் சொல்லுங்கள் ஹார்ட்டெல்லாம் முக்கியம் இல்லை, ஹார்ட்டில் எல்லாமே முக்கியம். ஆனால் லிவரில் பிரச்சனை வந்தால் டாக்டர்லாம் கை விரிச்சிருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்தமாரி கீழாநெல்லியை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் லிவரும் நல்லாயிருக்கும், உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்னியை வந்து ஆரோக்கியமாக வச்சுப்போம். இந்த கீழாநெல்லியை கூட்டு வச்சு சாப்பிட்லாம், இல்லை பொரியல் பண்ணி கூட கசப்பாக தான் இருக்கும், பார்க்க சாப்பிட்லையா அதுமாரி கண்ணை மூட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, மருதாணி. என்ன மருதாணியை பற்றி சொல்ல போகிறீங்க? கையில் போடுறது தானே மருதாணி கேட்டிங்கன்னா, பியூட்டி இந்த கையில் போடுறதுக்கு மட்டும் இந்த மருதாணி இல்லை, இன்னும் தெரியக்கூடாத அறிவுக இது இருக்குது. டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இந்த காலகட்டம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்தமாதிரி நேரத்தில் இந்த மருதாணியை அரைச்சி நம்ம போட்டால் நல்ல தூக்கம் வரும். தூக்க மாத்திரை எடுக்க வேண்டிய வேலையே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மருதாணியை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் இளநரை பித்தநரை போயிடும். இளநரை பித்தநரை நம்ம தலையில் அரைச்சி ஒரு 1/2 hour கழிச்சு குளிச்சாலும் இளநரை பித்தநரை போயிடும். அது மட்டும் தானே யூஸ். வேறு என்ன யூஸ்னால் ரத்தத்தில் பிளட்டில் இருக்கிற கிருமி, கண்ணிக்கே தெரியாத அந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய இது இதில் இருக்குது. என்ன இது நாங்கள் சாப்பிடவே இல்லை, கையில் தானே போடுறோம், இப்படி கிருமின்னா இந்த மருதாணி போட்டு நீங்கள் படுப்பீங்க, ஒரு 4 hours அதை வச்சுருப்பீங்களே, அப்போ அதில் உள்ள தண்ணி அப்படியே அப்சார்ப் பண்ணுவார். இந்த நம்ம பாடியில் அப்சார்ப் பண்ணி ரத்தத்தில் இருக்கிற அந்த கிருமியை அழித்து நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும், நம்ம மூளை நல்லா செயல்படும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத டிப்ரெஷன் குறையும், மன அழுத்தம் குறையும். நகை சுற்றி சில பேருக்கு வரும், அதாவது நெயில் பாலிஷ் சில பேருக்கு போடுறதுனால அந்த இடமே அரிச்சு போன மாதிரி இருக்கும். அந்தமாரி உள்ளவங்க இந்த மருதாணியை அரைச்சி வச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம் போகும். இந்த மருதாணியில் வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் ஹேர் டைலாம் யூஸ் பண்ணணும், நேச்சுரல் டை இதாக இருக்குது, மருதாணி இதை யூஸ் பண்ணுங்கள், முடி வளரும். இந்த மாதிரி குளிச்சு, அதாவது உடம்பு ரொம்ப சூடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை அரைச்சி தேய்ச்சி 1/2 hour குளிச்சு வந்தீங்கன்னா உடம்பு பயங்கர கூலாகும். இந்த அம்மை நோயிலங்கெல்லாம் பாதுகாக்க முடியும். இது போட்டு நீங்கள் வந்து கையில் போட்டு படுத்தாலே உங்கள் உடம்பு எந்த பாடி ஹீட் ஆகுனாலும் இது குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவாக உங்களை மீட் பண்ணுறேன். சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இயற்கையோட நீங்கள் வரலாம் என் சேனலுக்கு அது தெரியும். ஓகே, பாய்.